Good evening. In class 10th, introduction to trigonometry. இந்த சாப்டரை பேசிக்ஸ் பார்த்துட்டு அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரி அப்படின்னாலே த்ரீ ஆங்கிள்ஸ் பற்றி படிப்போம், சரியா? ஜாமெண்ட்ரி. இப்போ இதில் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி தான் லாஜிக் இருக்கும். இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த ஆங்கிள் 90 டிகிரி. இப்போ இது டீட்டான்னு இருந்துச்சுன்னா இந்த சைடு வர்றது ஆப்போசிட் சைடு, சரியா? ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைபோட்டெனஸ் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு, சரியா? இப்போ இதே ட்ரையாங்கிள் இந்த சைட்ல இருந்தாலும் அதே லாஜிக் தான் வரப்போகுது. இது டீட்டா, இது 90 டிகிரி. இப்போ இது வந்து ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபோட்டெனஸ் சைடு, சரியா? இப்போ சப்போஸ் ட்ரையாங்கிள் சேம் ட்ரையாங்கிள் இப்போ இங்க டீட்டா போட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இது 90 டிகிரி, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல ஹைபோட்டெனஸ். அப்ப இதுதான் வந்து என்ன ஆகும்? அட்ஜசன்ட் சைடு, சரியா? இதுக்கும் அதே மாதிரி கூட போகலாம். நம்ம இது 90 டிகிரின்னு எடுத்தீங்கன்னா டீட்டா இங்க போட்டோம்னா இது ஆப்போசிட் சைடு ஆயிடும், இது ஹைபோட்டெனஸ். எப்பவுமே பர்பெண்டிகுலருக்கு 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைபோட்டெனஸ், இது வந்து அட்ஜசன்ட் சைடுன்னு வரப்போகுது, சரியா? ஸோ இந்த பேசிக்ஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டீட்டாஸ் இருக்கு, சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டா, அந்த விஷயத்த தெரிஞ்சு. நெக்ஸ்ட் சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டா, இந்த டீட்டாஸ் எத்தனை டீட்டாஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சைன் டீட்டா, நெக்ஸ்ட் காஸ் டீட்டா, டான் டீட்டா, கொசிகன் டீட்டா, கொசிகன் டீட்டா, சீக்கன் டீட்டா, காட் டீட்டா, சரியா? இந்த திங்ஸ் எல்லாம் இது என்னென்ன அப்படின்ற விஷயத்த பார்த்தலாம். இதோட ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு, ஒன்னொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்குதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் ட்ரிக் தான். OAO HHA பாட்டு மாதிரி ஞாபகம் வச்சுங்க. OAO ஆன்ற மாதிரி HHA, சரியா? ஸோ OAO HHA அப்படின்னு ஒரு முறை 2 முறை பாட்டு பாடிட்டுனா முடிஞ்சிச்சு. இப்ப இது O/H தான் சைன் டீட்டா, ஃபர்ஸ்ட் வருது சைன் டீட்டா. நெக்ஸ்ட் A/H வந்து காஸ் டீட்டா, O/A வந்து டான் டீட்டா. அவ்வளவுதான், ஃபார்முலா வந்துச்சு. எப்படின்னா சைன் டீட்டானா O/H, ஓனா அது ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட் சைடு பை ஹைபோட்டெனஸ் சைடு. காஸ் டீட்டா அப்பனா வரப்போகுது A/H அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோட்டெனஸ் சைடு. டான் டீட்டானா வரப்போகுது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, சரியா? ஸோ கொசிகன் டீட்டானா என்னதுன்னா 1/sin டீட்டா, சீக்கன் டீட்டானா 1/cos டீட்டா, காட் டீட்டானா 1/tan டீட்டா, சரியா? ஸோ இதை வேற எப்படி எழுதலாம்னா இதை திருப்பி எழுதிக்கலாம். அப்ப கொசிகன் டீட்டானா ஹைபோட்டெனஸ் பை ஆப்போசிட் சைடுன்னு சொல்லலாம். இங்க வரும்போது இதை திருப்பி அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி ஹைபோட்டெனஸ் பை அட்ஜசன்ட் சைடுன்னு போடலாம். இங்க வரும்போது tan டீட்டானா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்டா, இதை ரெசிப்ரோகேட் பண்ணி அதுனா அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு, சரியா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா இந்த ஒரே ஒரு பாட்டு OAO அப்படின்ட்டு எழுதிட்டு சைனு காசு டானு, சரியா? இது எப்பவுமே மறக்காது, இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கணும். OAO நெக்ஸ்ட் இதோட ஆங்கிள்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஆங்கிள்ஸ் ஒரு பாக்ஸ் இருக்கும், சரியா? அது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, சரியா? சைன் டீட்டாக்கு என்ன வரும், காஸ் டீட்டாக்கு என்ன வரும், டான் டீட்டா, இது 3 தெரிஞ்சா கூட போதும். அதை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணிங்கன்னா இது வந்துடும். இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா 0 to 1 வரும். எப்படின்னா 0, 1/2, 1/√2, √3/2, 1. சைன் டீட்டாக்கு இப்படி போனோமா, காஸ் டீட்டாக்கு இங்க இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல வருவேன். 1, √3/2, 1/√2, 1/2, 0. tan டீட்டாவை வேற எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா tan டீட்டாவை sin டீட்டா பை காஸ் டீட்டான்னு சொல்லலாம். அப்ப காட் டீட்டாவை எப்படி சொல்லலாம்? காஸ் டீட்டா பை sin டீட்டான்னு சொல்லலாம். அப்ப காட் டீட்டா பாருங்க எத்தனை ஃபார்முலா எழுதிருக்கேன். காட் டீட்டாவை 1/tan சொல்லுவேன், காஸ் பை sin சொல்லுவேன், அல்ல அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடும் சொல்லுவேன், சரியா? ஸோ
ஸோ இந்த sin cos வேல்யூ போட்டோமா, இப்போ tan-ஓட வேல்யூ tan theta அப்படின்னா sin theta by cos theta-வா 0/1 பண்ணினா 0/1னா 0. சரியா? இப்போ 1/2 √3/2 2 கேன்சல் ஆச்சுன்னா 1/√3 வரும். இங்க அகைன் 1/√2 1/√2 டிவைட் பண்ணினா 1 வரும். 2 போச்சுன்னா √3/1 கீழே இருக்கிற 1 போடணும்னு அவசியம் இல்லை. 1/0 0 சின்ன நம்பர் தான், இதை டிவைட் பண்ண முடியும். ஆனா அது எங்கேயோ போயினே இருக்கும், இன்ஃபைனட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாலே நம்ம இப்போ வர சம்ஸ்லாம் ஈஸியா போட்டுடலாம். சரியா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போடலாம். இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இங்க எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இது டீட்டாவா? டீட்டாக்கு ஆப்போசிட், இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து ஹைபோடெனஸ் சைடா? ஆப்போசிட் ஹைபோடெனஸ் எந்த ஃபார்முலால வரும்னு பாருங்க. சைன் டீட்டாலே வரும். சைன் டீட்டா அப்படின்னா ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை ஹைபோடெனஸ். இப்போ ஹைபோடெனஸா சைன் இங்க எவ்வளவு டிகிரி இருக்கு? 30 டிகிரி. sin 30 is equal to sin 30 degree is equal to opposite side வந்து BC, hypotenuse side வந்து AC. சரியா? sin 30 degree வேல்யூ என்னன்னு தெரியுமா? அந்த பாக்ஸ்ல பார்க்கணும். 1/2 வரும். 1/2 is equal to BC தான் x ன்னு எடுத்திருக்காங்க, x divided by 15. அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணினா 15/2 is equal to x. அப்ப x னா 15/2 பண்ணினா 7.5 சென்டிமீட்டர். சரியா? ஸோ ஈஸியா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், tan a is equal to 3/4. find sin a. அப்ப என்ன பண்ணலாம்? tan a அப்படின்னும் போது 3/4. அப்ப tan அப்படின்னா tan அதோட ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு, அதோட வேல்யூ வந்து 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. நானே ஒரு ட்ரையாங்கிளை கிரியேட் பண்றேன். இது ஆங்கிள் வந்து டீட்டான்ல, அதுக்கு பதில் ஏன் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப ஏன் நீங்க போட்டுக்கிறேன். ஆங்கிள் ஏ, இது ஏபிசி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஆப்போசிட் சைடு வந்து 3, அட்ஜசன்ட் சைடு வந்து 4. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? சைன் ஏ கேட்டிருக்காங்க. இதை வச்சு சைன் ஏ கண்டுபிடிக்கலாம். சைன் ஏ என்ன வரும்? ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனஸ் சைடு. இதுல ஆப்போசிட் சைடு மட்டும் தான் தெரியும். ஆப்போசிட் சைடு வந்து 3, ஹைபோடெனஸ் சைடு தெரியாது. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? பித்தாகரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பித்தாகரஸ்னா அது ஹைபோடெனஸ் சைட் ஸ்கொயர், பெரிய சைடு 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்குது. AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். அப்ப AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. அப்ப என்ன பண்ணலாம்? 9 பிளஸ் 16 பண்ணினா 25. AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. AC ஸ்கொயர் ரூட் எடுத்தனா இந்த சைடு வந்துடும், 25 வரும். AC ஓட வேல்யூ 5. சரியா? அப்ப முடிஞ்சிச்சு. இந்த வேல்யூ 5. அப்ப sin A என்னும் போது ஆப்போசிட் சைடு 3, ஹைபோடெனஸ் 5. ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் sin A is equal to 3/5. சரியா? ஸோ அவங்க கொடுத்த வேல்யூஸை வச்சு அப்படியே போட்டு வந்துடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எவால்வேட் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? cos 60 டிகிரி sin 30 டிகிரி பிளஸ் sin 60 டிகிரி cos 30 டிகிரி. இந்த டேபிள் தெரிஞ்சா முடிச்சலாம். இந்த டேபிள் இங்க இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் சொன்னால இந்த டேபிள் வச்சு நம்ம முடிச்சிடலாம். இப்போ ஒரு வேல்யூ cos 60 டிகிரி எவ்வளோன்னு பாருங்க. காஸ்ல 60 டிகிரி 1/2, சைன்ல 30 டிகிரி அதுவும் 1/2 தான். பிராக்கெட் போட்டு வச்சுக்கோ. பிளஸ் sin 60 டிகிரி, sin 60 வந்து √3/2, sin cos 30 ஓட வேல்யூ √3/2. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இதை மல்டிபிள் பண்ணலாம். 1 × 1 1, 1/4 பிளஸ் 3 √3 × √3 3, 2 2s are 4. அப்போ பேஸ் காமனா இருக்கு, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 4 1 பிளஸ் 3. அப்போ ஆன்சர் 4/4. ஆன்சர் வந்து 1. சரியா? ஸோ இதோட என்டையர் வேல்யூ ஆன்சர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், cos A ஓட வேல்யூ 2/5. Find the value of 4 plus 4 tan square A. இது ஸ்கொயர். சரியா? tan square A. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதான தவிர இதுல இருந்து காமனா 4 எடுத்தா அப்படின்னா
4 காமனா எடுத்துட்டா வரும் 1 plus tan square ஏவா. இப்போ 1 plus tan square ஏ இதுல ஐடென்டிட்டிஸ் தெரியணும், அது ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருக்கணும். இப்போ இது கூடவே ஐடென்டிட்டிஸ் சொல்லிடுறேன். sin square theta plus cos square theta is equal to 1. அதே மாதிரி 1 plus tan square theta அப்படின்னும் போது அது வந்து secant square theta. 1 plus cot square theta அப்படின்னும் போது அது cosecant square theta. சரியா? ஸோ இந்த ஐடென்டிட்டிஸும் ஞாபகம் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணியே இன்னும் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் மாற்றலாம். இங்கே மாற்றிட்டு வரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ல sin ஸ்கொயர் மட்டும் வேணும் அப்படின்னா 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லலாம். cos ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுல என்ன பண்ணலாம், secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு போடலாம். அதே மாதிரி tan ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம் பாருங்க, இது மட்டும் இங்க இருக்கும், இந்த -1 அந்த சைடு போயிட்டு இருக்கும். secant ஸ்கொயர் தீட்டா -1. இதுல வந்து அதே மாதிரி ரெண்டு எடுத்துட்டு வரலாம். cosecant ஸ்கொயர் தீட்டா COSEC cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. cot ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம் பாருங்க, cosecant ஸ்கொயர் தீட்டா -1. சரியா? ஸோ இந்த 3 ஃபார்முலா பேஸ் வச்சுட்டு மற்ற ரெண்டா அந்த சைடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்துடும். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 1 plus tan ஸ்கொயர் தீட்டா இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 plus tan ஸ்கொயர் தீட்டானா secant ஸ்கொயர் ஏன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நம்மளுக்கு காஸோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. காஸ் ஏ அப்படின்னும் போது 2/5. காஸை ரெசிப்ரோக்கல் பண்ணா secant ஏ அப்படி secant 1/cos ஏன்றது தான் secant ஏ. சரியா? அப்ப என்ன பண்ணலாம், secant 1/cos இதை ரெசிப்ரோக்கல் பண்ணனா 5/2ன்னு வரப்போகுது. ஓகேவா? cos வந்து 2/5னா secant வந்து 5/2. இப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் பாருங்க. 4 into secant ஓட வேல்யூ 5/2 ஹோல் ஸ்கொயர். அப்பனா வரும் 4 into 5 5 25 divided by 4. 4 கேன்சல் ஆச்சுன்னா 25 வரப்போகுது. சரியா? ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் 25. 4 plus 4 tan ஸ்கொயர் ஏன்னா 25. கொஸ்டின் இதுல ரெண்டு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. 3x is equal to secant theta. அப்ப x மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், secant theta by 3. அதே மாதிரி 1/x ஓட வேல்யூ tan thetaன்னு கொடுத்துருப்பாங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் எதை கேட்டிருக்காங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. x ஸ்கொயர் அப்படின்னும் போது என்ன பண்ணுவேன், இதை ஸ்கொயர் பண்ணிப்பேன். secant ஸ்கொயர் டிவைடட் பை 9 மைனஸ் 1/x ஸ்கொயர்னா 1/x ஸ்கொயர்னா tan, இது வந்து tan by 3. 1/x ஓட வேல்யூ tan by 3 கொஸ்டின்ல கொடுத்தது. அப்ப இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஒரு பாரு, tan ஸ்கொயர் தீட்டா பை 3 ஸ்கொயர் பண்ணா 9ன்னு வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த கொஸ்டின்ல இங்கே 9 இருக்குல்ல, இங்க 9 வரும். சரியா? 9 into இந்த வேல்யூ இருக்கா, அப்ப என்ன பண்ணோம்னா 9 into இதோட பேஸ் 9 secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. சரியா? ஸோ secant ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவா, இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 9 கேன்சல் ஆச்சு அப்படின்னா secant ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இப்போ இதையும் ஃபர்தரா நான் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா secant ஸ்கொயர் தீட்டாவா நான் சொல்ல பாருங்க 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லலாம். சரியா? 1 secant ஸ்கொயர் தீட்டாவை இந்த ரிலேஷன்ஸ் பாருங்க. secant ஸ்கொயர் தீட்டாவா எங்க இருக்கு, இங்கே இருக்கா. secant ஸ்கொயர் தீட்டானா 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இந்த ரிலேஷன் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். secant ஸ்கொயர் தீட்டாவா 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்போ போட்டோம்னா இது ரெண்டும் போயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து 1ன்னு வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், sin a plus cos a is equal to √3. Find the value of sin a cos a வா. இப்போ என்ன பண்றேன், அவங்க கொடுத்த கொஸ்டினா எழுதிக்கிறேன். sin a cos a வந்து √3. sin a cos a வேணும். அப்போ என்ன பண்றேன், ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணனா sin a plus
cos n ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இது தனித்தனியாக ஸ்கொயர்னு பண்ணக்கூடாது, ஹோல் ஸ்கொயர் தான் பண்ணணும். ஈக்குவல் டு இது ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 மட்டும் வரும். இது a plus b ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab. அப்பனா வரும் sin ஸ்கொயர் a plus cos ஸ்கொயர் a plus 2 sin a cos a equal to 3. sin ஸ்கொயர் a plus cos ஸ்கொயர் a இதோட வேல்யூ 1. அப்போ 1 plus 2 sin a cos a equal to 3 ன்னு வரும். 2 sin a cos a is equal to இந்த 1 and 3 அந்த 1 இந்த சைடு வந்துச்சுன்னா -1 2 ன்னு வரும். sin 2 sin a cos a அப்படின்னும் போது 2 வரும். வெறும் sin a cos a மட்டும் தானே வரும். sin a cos a அப்படின்னும் போது 2/2 1. அப்ப sin a cos a அவங்க கேட்ட வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. sin a minus b is equal to 1/2 cos a plus b வந்து 1/2 கொடுத்துருக்காங்களா. சைன்ல எப்போ 1/2 வரும்னு பாருங்க. எந்த டிகிரிக்கு? sin 30 டிகிரிக்கு வரும். கரெக்டா? sin 30 டிகிரி தான் வந்து இந்த பாக்ஸ் இங்க பாத்துங்க. sin 30 டிகிரில தான் 1/2 வரும். அப்ப இங்க sin 30 equal to 1/2 போடுவேன். காஸ்ல எப்போ 1/2 வரும்? காஸ்ல 60 டிகிரி. cos 60 டிகிரி is equal to 1/2. சரியா? இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும். அப்ப 30 இது கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a minus b equal to 30. இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணினா என்ன வரும்? a plus b is equal to 60. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனா இதை ஆட் பண்ணாலே போதும். 2a is equal to 19 வரும். a is equal to 90/2 கேன்சல் பண்ணினா a is equal to 45 டிகிரின்னு வரும். a 45 கண்டுபிடிச்சுன்னா நெக்ஸ்ட் a minus b is equal to 30 டிகிரில 45 minus b equal to 30. அப்ப என்ன பண்றேன்? 45 இந்த 30 இந்த சைடு எடுத்துட்டு வந்துடுறேன், இந்த b அந்த சைடு எடுத்துட்டு போயிடுறேன். b is equal to 45 minus 30 னும் போது 15. அவ்வளவுதான். ab ஓட வேல்யூ 45 15. Next question, 7 sin square theta plus 3 cos square theta is equal to 4. இப்போ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா cos square theta க்கு பதில் 1 minus sin square theta ன்னு போடலாம். கரெக்டா? இந்த ஐடென்டிட்டி ஞாபகம் இருக்கா? sin square theta plus cos square theta is equal to 1 ன்னு இருக்கும். அதுல cos square மட்டும் வேணும்னா 1 minus sin square theta வா? இப்போ 7 sin square theta plus 3 cos square theta க்கு பதில் என்ன பண்ணிக்கலாம்? 1 minus sin square theta equal to 4. இப்போ என்ன பண்ணலாம்? 7 sin square theta இதை உள்ள மல்டிபிள் பண்ணினா 3 minus 3 sin square theta equal to 4. 7 minus 3 4 sin square theta is equal to 4 minus 3. அப்போ 4 sin square theta is equal to 4 minus 3 1. அப்போ sin square theta is equal to 1/4. sin theta squaring on both side பண்ணினா 1/4. sin theta is equal to 1/2. சரியா? 1/2 வரும். அப்ப sin theta வந்து 1/2. sin theta 1/2 வா? ஆனா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? tan theta கேட்டிருக்காங்க. tan theta is equal to அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन போட பாரு, அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டா அப்படின்னா sin theta அப்படின்னும் போது ஆப்போசிட் சைடு பை ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனஸ் சைடு இந்த வேல்யூ தேவை. ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கணும். நான் ஸ்ட்ரெயிட்டா பண்ணிக்கிறேன். 2 square is equal to 1 square plus x square. இதான பெரிய சைடு. பெரிய சைடு ஸ்கொயர் is equal to அதர் 2 சைடு ஸ்கொயர். இது x ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப 2 ஸ்கொயர்னா 4. 4 இது இந்த சைடு வந்துச்சுன்னா 1. 4 minus 1 is equal to x square. 3 equal to x square. x is equal to √3. tan theta அப்படின்னும் போது அது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடு 1, அட்ஜசன்ட் சைடு √3. அப்ப ஆன்சர் வந்து 1/√3. tan theta is equal to 1/√3. நெக்ஸ்ட் क्वेश्चन, இந்த LHS equal to RHS. அப்ப நம்ம LHS எடுத்துட்டு அதுல இருந்து RHS வர வச்சலாம். இது a plus b ஹோல் ஸ்கொயர் இருக்கா? அப்ப அதை எக்ஸ்பேண்ட் பண்ணனா என்ன கிடைக்கும்? sin ஸ்கொயர் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர்னா
cosecant square theta a square plus b square plus 2ab na sin theta into cosecant theta plus இதை expand பண்ணா cos square theta plus secant square theta plus 2 cos theta into secant theta. சரியா? ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், a plus b the whole square ஃபார்முலாவை பண்ணிருக்கேன். இது எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு, அப்ப அந்த பிராக்கெட் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா sin square theta plus cos square theta இதோட வேல்யூ என்ன வரும், 1 போட்டா 1 plus cosecant square theta plus 2 sin theta cosecant theta-வை 1 by sin theta ன்னு எழுதலாம். கரெக்டா? 1 இது போயிடுச்சு, secant square theta இது அதே மாதிரி 2 into cos theta secant theta-வை 1 by cos theta ன்னு பண்ணலாம். அப்பனா இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப 1 plus இது 2 இதுவும் ஒரு 2 cosecant square theta plus secant square theta ன்னு வருது. சரியா? இது என்ன ஆயிடும், 2 plus 2 4 plus 1 5 cosecant square theta secant square theta இதுக்கு ஐடென்டிட்டிஸ் போடணும். ஐடென்டிட்டிஸ் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பார்த்தோம், 1 plus tan square theta தான் அது secant square theta, 1 plus cot square theta வந்து cosecant square theta வா. அப்ப cosecant square theta நான் என்ன பண்ணிக்கிறேன், 1 plus cot square theta போட்டுக்கிறேன். secant square 1 plus tan square theta போட்டுக்கிறேன். அப்ப 5 1 6 5 plus 1 plus 1 7 plus tan square theta plus cot square theta. சரியா? தேவையான RHS வந்துச்சு, LHS எடுத்துட்டு RHS வரச்சிட்டோம். இது வந்து cos square theta plus sin square theta வா. இதோட வேல்யூ என்ன வரும், sin square theta plus cos square theta ஓட வேல்யூ sin square theta plus cos square theta ஓட வேல்யூ 1. ஸோ அப்போ இந்த என்டையர் டேர்ம் 1 ஆயிடும், 1 by sin theta ன்னு வரும். sin theta ரெசிப்ரோக்கல் பண்ணா cosecant theta. சரியா? ஸோ ஜஸ்ட் இது பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா sin இந்த LHS வச்சு RHS வர வைக்கணும். a plus b whole square இருக்கா, அப்ப என்ன பண்ணலாம், sin square theta plus secant square theta plus 2ab 2 sin theta secant theta. அதே மாதிரி இங்க வந்து cos theta cos a square plus b square cosecant square theta a square plus b square plus 2ab cos theta cosecant theta வா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணா பாருங்க, இது எல்லாமே பிளஸ்ல தானே இருக்கு. sin square theta plus cos square theta இதோட வேல்யூ என்ன ஆயிடும், 1 ன்னு வரும். secant square theta plus 2 sin theta secant theta வரும். இது பிளஸ் நடுவுல plus cosecant square theta plus 2 cos theta cosecant theta. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் பாருங்க, 1 plus secant square 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா 1 plus secant square theta plus cosecant square theta இது ரெண்டு டேர்ம்ல இருக்கிற 2 மட்டும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா 2 எடுத்தனா நான் வரும் sin theta secant theta-வை 1 by cos theta அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி cos theta அப்படியே வச்சுப்பேன், cosecant theta-வை 1 by sin theta அப்படின்னு போட்டுப்பேன். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 plus secant square theta plus cosecant square theta இந்த 2 into இது LCM எடுத்தானா வரும் பாரு, cos theta into sin theta. இந்த sin இங்க மல்டிபிள் ஆகுமா, அப்ப sin square theta plus cos square theta வரும். இதோட வேல்யூ 1 ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 into இதோட வேல்யூ இந்த என்டையர் பார்ட்டோட வேல்யூ 1 ஆயிடும். sin square theta plus cos square theta ஓட வேல்யூ 1 ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 by cos 1 by sin. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் கூட போட்டுக்கலாம், 1 by cos into sin theta 1 plus secant square theta plus cosecant square theta. இது என்ன ஆயிடும், 2 1 by cos theta-வை secant theta போட்டுப்பேன், 1 by sin theta-வை cosecant theta போட்டுக்கலாம். இது பாருங்க a plus b whole square மாதிரி இருக்கும்.
அப்ப secant theta plus cosecant theta whole square. இதை expand பண்ணா இது வரும் பாருங்க. a squareனா secant square theta, b square cosecant square theta plus 2ab. அப்ப இதை எப்படி பண்ணிட்டோம்? இது RHS வந்துச்சு. சரியா? Next question. LHS வச்சு RHS எடுத்துட்டு வரணும். 1 plus இப்ப இதுல 1 plus 1 by tan square நான் சொல்லிக்கலாம் cot square ன்னு சொல்லிக்கலாம். cot square a plus 1 by cot square tan square a ன்னு போட்டுக்கலாம். அப்ப இத என்ன பண்றேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அப்படின்னா 1 plus cot square theta நான் சொல்லியிருக்கேன். cosecant square theta ன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? cosecant square theta. அதே மாதிரி இத வந்து 1 plus tan square theta cot 1 plus tan square theta secant square theta ன்னு சொல்லியிருப்பேன். 1 plus tan square theta னா secant square theta வா? இப்போ ஆனா क्वेश्चनல பாருங்க இது மாதிரி இருக்கா? இத என்ன பண்ணலாம் அப்படினா அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்றோம். cosecant square னா 1 by cosecant னா sin square theta. இது secant னா cos square theta ன்னு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படினா இந்த sin square theta வ 1 minus cos square theta ன்னு போட்டுக்கலாம். 1 divided by sin square 1 minus cos square theta ன்னு போட்டு into cos square theta வா? இது உள்ள மல்டிபிள் பண்ணனா பாருங்க. cos square theta minus cos square theta into cos square theta cos power 4. எல்லாமே a தான் இருக்கீங்க. அப்ப a தான் போட்டு வரணும். சரியா? a கொடுத்திருந்தா எல்லாத்துலயுமே a தான் மென்ஷன் பண்ணிருக்கணும். சரியா? சோ RHS வந்துச்சு. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் ஐடியா கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற எல்லா மாடலும் நம்ம போட்டு பார்த்துணும். நெக்ஸ்ட் கொஸ்டினா என்ன கொடுத்துருக்காங்க? sin theta plus cos theta is equal to √2 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan theta plus cot theta. இதை கேட்டிருக்காங்களா? tan theta plus cot theta. இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா tan theta sin theta by cos theta ன்னு போட்டுக்கலாம். cos theta cos theta by sin theta போடலாம். இதுக்கு LCM எடுத்தானா வரும் cos theta into sin theta. இது கிராஸ் மல்டிபிள் ஆச்சுன்னா sin square theta plus cos square theta. இதோட வேல்யூ என்ன வரும்? sin square theta plus cos square theta 1. இது sin theta into cos theta ன்னு போட்டுக்கலாம். ஆனா நம்மளுக்கு sin theta into cos theta தரல. எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. இது sin theta plus cos theta √2 squaring on both side. squaring on both side பண்ணனா என்ன கிடைக்கும்னா sin theta plus cos theta whole square is equal to √2 whole square. அப்ப ஸ்கொயர் ரூட் போயிடும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா a square plus b square plus 2ab நம்மோது 2 sin theta cos theta 2 ன்னு வரும். sin square theta plus cos square theta வேல்யூ 1 plus 2 sin theta into cos theta is equal to 2. அப்ப 2 sin theta into cos theta is equal to 2 minus 1 2 sin theta cos theta is equal to 1. sin theta into cos theta ஓட வேல்யூ 1/2. சரியா? அப்ப நம்மளுக்கு தேவையானது தானே. இதுல sin theta cos theta வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1 divided by 1/2. அப்ப 1/1 into 2/1 நம்மளுக்கு தேவையான ஆன்சர் 2. சரியா?